எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆறுமுகம். நாங்க கரூர்ல இருந்து வரோம். என்னுடைய வயசு 67. நான் டிஎன்பிஎல்ல கரூர் பக்கத்துலயே ஒரு பெரிய பேப்பர் மில்ல ஒர்க் பண்ணேன். என் பெயர் ஆனந்தி. என் வயது 61. நான் அரசு பள்ளி நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். அவங்க ரிட்டையர்மெண்ட் டைம் நெருங்குறப்ப ஒரு 60 இயர்ஸ் ரேஞ்சில் அவங்களுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. நாங்கள் இமீடியட்டாக கோயம்புத்தூர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 2.5 மாதம் அங்கேயே இருந்தோம். அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலான்றது கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம். எங்களுக்கு வந்து அந்த 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட்டு முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்பர் ஹேண்டு பரவாயில்ல, லோயர் இதில் வந்து வலது கால் வந்து கொஞ்சம் தூக்கி தூக்கி வச்சு நடக்காம சாதாரணமாக கொஞ்சம் தேய்ச்சி வளைச்சி தேய்ச்சி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருந்தது. அவங்க சரியா நடக்க முடியலையே, கொஞ்சம் தள்ளாட்டமும் இருந்தது. பல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டு. எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு திருப்தியாக அமையல. எங்களுடைய பிரதர் என்ன இங்கே கோயம்புத்தூர்லேயே இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அவர் ஊருக்கு வந்திருந்தோம் திருப்பி. அவரை பார்த்து மீட் பண்ணுறப்ப அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர் இருக்காரு, நம்ம லைன்லேயே இருக்காரு, மிஸ்டர் ஹரிதாஸ்ன்னு. அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அவர்கிட்ட நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய பிரதரில் அட்வைஸ் பிரகாரம் நான் மிஸ்டர் ஹரிதாஸ் டாக்டரை அப்ரோச் பண்ணணும். அவரை என்னுடைய மிஸ்ஸஸ்டைய டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் செக் பண்ணிட்டு கழுத்து பகுதிக்கு பின்னாடியும் முதுகெலும்புடைய பாட்டத்திலையும் நரம்பு கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நான் இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல அவர் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னே சொல்லலாம். அவர் வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட்டு செஞ்சார். எங்களுக்கு என்னன்னா நாங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஒரு ஆயுர்வேதா மட்டும்தான். முதல்ல பார்த்து அலோபதி, அதுக்கப்புறம் ஆயுர்வேதா. ஆனால் இவர் என்ன பண்ணணும்னா அக்குபஞ்சர், வர்மா, ஆயுர்வேதா, பாத சிகிச்சை, இது மாதிரி பல விதமான ட்ரீட்மெண்ட்டை சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் இழுத்துட்டு போயிடலாம், நல்லபடி ஆக்கிடலாம் அப்படின்னு எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. அது எனக்கு அப்பயே ஓரளவு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது, மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதத்துல கால் நடக்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டேன். பலவித சிகிச்சை செய்து அப்புறம் ஒரு நாள் டாக்டரோட அறிமுகம் கிடைத்தது. இப்போ 1 மாதமாக அவரிடம் சிகிச்சை பெற்றேன். அவருடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அவர் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு பின்னாடி ஆரம்பத்துல எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றினார். பாரம்பரிய உணவு வகைகளை சாப்பிட செய்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. பின்னாடி கழுத்துல பாதிப்பு இருந்தது. சரி செய்த பிறகு அதை ஒரு 2-3 வாரத்திலேயே நல்லபடியா சரி பண்ணிட்டாங்க. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, வர்ம சிகிச்சை, பாத சிகிச்சை இதெல்லாம் கொடுத்ததுனால எனக்கு நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. ஆரம்பத்துல கால் வந்து தேய்ச்சி நடந்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் படிப்படியாக முன்னேறியது. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அது நல்ல நேரம் நடக்க ஆரம்பிச்சேன். இந்த கழுத்து வலியும் கொஞ்ச நாள்லயே சரியாயிடுச்சு. முதல்ல முதுகு வலி இருந்தது, அதுவும் இல்லாம நல்லா ஆயிடுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டு நெருங்கி விட்டது. இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்ததால இன்னைக்கு எப்படியாவது நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிடணுன்றத ஒரு உத்வேகமும் டாக்டருடைய முழு முயற்சியும் எங்களோட ஒரு மகிழ்ச்சிகரமான பாதையில் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. எங்களுக்கு சொல்றதுக்கு நல்லா அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய உபயோகமும் நல்லபடியாக தெரிஞ்சுது. அவர் பண்ண ஒரு மெத்தடில் ரொம்ப சிறப்பான அம்சம் என்னென்னா எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் அடைய எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியே எல்லாத்துக்கும் வந்தது. கிட்டத்தட்ட அவங்களுடைய பக்கவாதத்தில் அவங்களுடைய வலது காலனுடைய நடைப்பயிற்சியில் பார்த்தா அவங்க தேய்ச்சி நடந்ததில்லை, அதுவும் வளைச்சி காலை வளைச்சி நடந்ததில்லை,
இருந்தேன். நேர் ஆகி ஓரளவு அவங்க இப்போ வந்து நார்மலாக நடக்கக்கூடிய பாதையில் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% நல்லா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி சிறப்பான முறையில் அம்மாவை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் டாக்டர் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு சிரத்தையா எல்லா வேலையிலும் ஒரு ஒழுக்கமாக சிஸ்டமேட்டிக்காக எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தார், எங்கள் உறவினர் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி பொங்கி இருக்கு. அவர் மேலும் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பல பேருக்கு இந்த மாதிரி நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல பெரிய ஒரு பயனை அடையணும்னு நான் அவரை வாழ்த்துறேன். இந்த டாக்டர் மூலமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் அதிக திருப்தியாகவும் இருக்குது. அந்த டாக்டருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. நிறைய உபயோகமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இப்படி இப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப உபயோகமாக இருந்தது. இந்த ட்ரீட்மெண்ட் முடிவில் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்போ நான் நல்லபடியாக நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். டாக்டருக்கு ரொம்ப நன்றி.